வசனம் சொல்லுது, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாயிருப்பா. அப்போ நான் கடனில் இருக்கிறேன்னா நான் எந்திரிச்சு சொல்ல வேணுங்க, நீ கடன் வாங்குகிறவனல்ல, நான் கடன் கொடுக்குறவனாய் மாறுவேன். கடவுள் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி நான் கைகோர்க்கும் போது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கடவுளிடத்திலிருந்து உண்டாகிறது. நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உன்னதமான நோக்கங்களும் லட்சியங்களும் கடவுளிடத்திலிருந்து வந்தது. அப்போ விருப்பத்தை உண்டாக்குகிறவர் அவர். அப்போ அந்த விருப்பத்தை நம்ம அலட்சியம் பண்ணி பேசக்கூடாது. பாருங்க, விருப்பத்தை கேவலமாக பேசக்கூடாது. ஒருத்தனுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதுன்னா அதை ஒரு தெய்வீகமான ஒரு காரியமாய் கருத வேணும் கிறிஸ்தவர்கள். அதை மதிக்க வேண்டும். ஒருத்தன் விருப்பத்தை பேசும்போது அவனை உடனே மட்டும் தட்டக்கூடாது. பரவாயில்லப்பா, நீ எங்கேயோ இருக்கிற, ஆனால் உன் விருப்பம் எங்கேயோ உயரமாக இருக்குது. அது உயரமாக இருந்தாலே கடவுள்கிட்ட வந்ததுன்னு தான் அர்த்தம். சின்னதாக இருக்குது பாருங்க, ஏதோ ஒன்றுங்க கிடைச்சா போதும், அது கடவுள்கிட்ட வந்தது இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன் நான், அது கடவுள்கிட்ட வந்தது இல்லை, அது உங்கள் தாத்தா கிட்டேருந்து வந்தது. உங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் எட்டாத ஒரு கனி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்குள்ள உண்டானா நிச்சயமா அது கடவுள்கிட்ட வந்த விருப்பமாக தான் இருக்கணும். ஏன்னா அவருடைய விருப்பங்கள்லாம் அவர் சைஸில் இருக்குது. ஹலோ, நம்ம சைஸில் இல்லை. எந்த சைஸில் இருக்குது? காட் சைஸ்டு டிசையர்ஸ், காட் சைஸ்டு ட்ரீம்ஸ், காட் சைஸ்டு விஷன்ஸ். அதில் நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். கடவுள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களால் முடியாத அவரால் முடியும்.
ஆனால் அவர் இதை செய்யுன்னு சொல்லும்போது ஐயோ என்னால் முடியாதுன்னு தான் தோணும். என்னால் முடியும்னு தோணுச்சுன்னா அது கடவுள்கிட்ட வரலன்னு அர்த்தம். நான் செஞ்சிருவேன், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். விருப்பத்தை கடவுள் கட்டளையிட்டார்னா அவ்வளோ பெருசா, ஐயோ நான் எப்படி அதை செய்கிறது, என்னால் அது முடியுமா, எனக்கு அது சாத்தியமாகுமா, இவ்வளோ உயரமாக இருக்குதே, அப்போ நான் திரும்பியும் கடவுள்கிட்ட போகிறேன், ஆண்டவரே இது உம்மால சாத்தியம், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் அருள்வீராக, உம்மை கொண்டு நான் மதிலையும் தாண்டுவேன், உம்மை கொண்டு ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் தள்ளணும். அது தள்ளலைன்னா அது உங்க தாத்தாட்ட வந்த விருப்பம் தான், அது உங்க வீட்டில் சொல்லி சொல்லி வந்த விருப்பம் தானே ஒழிய இது கடவுள்கிட்ட வந்த விருப்பம் இல்லை. அப்ப விருப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அப்ப கிறிஸ்தவனா இருக்கிறதுன்னா ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை, கடவுளோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறபடினாலே உள்ள விருப்பங்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது, உள்ள விருப்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை உண்டாக்குகிறவர் கடவுள். விருப்பத்தை மட்டும் இல்லை, அதற்கேற்ற செய்கையும் உண்டாக்குகிறார், அதற்குரிய வாய்ப்புகளையும் வழிவாசலையும் திறக்கிறார், அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் உண்டாக்குகிறார், அதற்குரிய தயவையும் கிருபையும் மனுஷர் தயவையும் கட்டளையிடுகிறார், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறார், அது நிறைவேறுகிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆவியினால் நடத்தப்படுறதுனா ஏதோ சொப்பனம் கண்டேன் தரிசனம் கண்டேன் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கணும், அதான் ஆவியானவர் நடத்துகிறது. பாருங்க, ரொம்ப குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம காரியங்களை பார்க்குறோம். ஆவியினால் நடத்தப்படுறியா, நீ தீர்க்க தரிசனம் கேட்டியா அப்படின்னா எந்நேரமும் தீர்க்க தரிசனமாக கேட்டிருக்கணும். ஆவியானவர் நடத்துறது இப்பேற்பட்ட பல சிம்பிள் நடைமுறை காரியங்கள் ஆனால் உயர்ந்த காரியங்களால் அடங்கி இருக்கிறது, அதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஒரு தெய்வீகமான விருப்பத்தை கடவுள் உண்டாக்குகிறார். எல்லாம் அதை எதிர்பாருங்கள். வாலிபர்களுக்கு விசேஷமாக சொல்கிறீங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறதுன்ட்டு ஏதோ ஞானஸ்தானம் அடித்தேன் கோயிலில் பேர் கொடுத்தேன்னு கிடையாது, அது கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவனாக இருக்கிறன்றது கடவுள் உள்ளத்தில் ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், லட்சியங்களை கொடுக்கிறார், உயர்ந்த நோக்கங்களை தர்றார், உங்களை உயர்த்தக்கூடிய நோக்கங்களை தர்றார். ஏன்னா உங்களை உயர்த்துறதுல அவருக்கு பெருமை, அவருக்கு மகிமை. ஆமென். சரி, 8வது காரியம் அது என்ன? ஆவியானால் நடத்தப்படுறதுன்னா எப்படி நடத்தப்படுறோம்? மாம்சத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்படும் பாவ சோதனைகள், அவைகளுக்கு எதிராய் நான் நின்று அவைகளை வெல்லும்படியாக எனக்குள்ளிருந்து கிரியை செய்து என்னை நடத்துகிறார். மாம்சத்தின் நிமித்தமாக, என்னுடைய மாம்சத்தின் நிமித்தமாக எனக்குள்ளாக இருந்து கிளம்பும் சோதனைகள், பாவ சோதனைகள், இவைகளெல்லாம் நான் வெல்லும்படியாக எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை நடத்துகிறார். அது ஆவியானவர் நடத்துகிறார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னா இது அதில் அடங்கி இருக்குது. பாவத்தின் மீது வெற்றி அதில் நடத்துகிறார். எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். வெறும் சொப்பனம் தரிசனம் நினைக்காதீங்க. உள்ளே இருந்து கொண்டு பாவத்தின் மீது நான் வெற்றி அடையும்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ திருப்புவோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் த ஸ்பிரிட். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனால மாம்ச இச்சையை நிறைவேற்ற முடியும். கிறிஸ்தவங்களுக்கு தான் எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஆவியானவரோட ஒத்துழைச்சி அவரோட கோஆப்ரேட் பண்ணி அவருடைய உதவியை நாடி அவருடைய உதவியை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, நிறைய பேர் இதை சரியா இது புரிந்து கொள்ள பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க அது மனுஷன்னா அப்படிதான். ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான். அதுக்கு எல்லாம் தலையாட்டுறாங்க. ஆமாம், ஆம்பளை அப்படிதான் இருப்பான், அது அப்படிதான், ஆம்பளை அப்படிதான். பெண்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஹலோ, யாரும் அதை கேட்குறது இல்லை பாருங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்களா? எங்கே சொல்லி இருக்குது? ஆண்கள் இயேசுநாதரை போல இருக்கணும். ஹலோ,
சும்மா அந்த உலகத்தாருடைய பேச்சை நீங்களும் பேசிக்கிட்டு உங்கள் வீடுகளையும் பேசிக்கிட்டு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆம்பளைன்னா அப்படி தான் இருப்பான். அந்த பேச்சு ஒழிங்க முதல்ல. ஆம்பளைன்னா இப்படி தான் இருப்பான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஒரு ஆணை சந்திக்கிறோமே, இயேசு என்கிற அவரை போல தான் ஆண் இருப்பான். அவரை போல இருக்கணுன்றதான் நம்முடைய குறிக்கோள். அப்படி இருக்கணுன்றதான் நம்ம விருப்பம். சும்மா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கூட அப்படி சொல்கிறாங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் கூட ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அது மாம்ச பலவீனம் பிரதர். என்ன பண்ணுறது? மாம்ச பலவீனம். இதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்பிரிச்சுவல் டேர்ம் ஒன்று கொடுத்துடுறது. மாம்ச பலவீனம் அது அப்படி தான். வேத வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா நிறைவேற்றாமல் வாழ முடியும். மாம்ச இச்சைகளின்படி வாழாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள முடியும் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை பாருங்க. The flesh lusteth against the spirit and the spirit lusteth against the flesh. மாம்சம் இருக்குது பாருங்க. நம்முடைய சரீரத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? சரீரம் அந்த விழுந்து போன நிலையிலேயே இருக்குது, இன்னும் மீட்கப்படலை. அது இயேசு வரும்போது மாற்றப்பட போகிறது. அதனால் இந்த சரீரத்தின் மூலமாக தான் பாவம் என்ன பண்ணுது, வந்து நுழைய பார்க்குது. இந்த சரீர தேவைகள் இதெல்லாம் எப்படியாவது பூர்த்தி செய்யணும். எப்படி பூர்த்தி செய்தால் என்ன? மனுஷன்னா அப்படி தான், அது ஒரு தேவை இருக்குது இல்லையா? அதை எப்படியாவது பூர்த்தி அப்படி தான் கொண்டு போகுது அது புத்தி இல்லையா? சரீரத்தின் மூலமாக தான் பாவம் நுழைய பார்க்குது. ஆனால் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த ரெண்டுத்துக்கு அப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. சரீரத்துக்கும் ஆவியானவருக்கும் ஒரு போராட்டம். சரீரம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவியானவருக்கு விரோதமாக இச்சிக்கிறதுன்னு சொன்னால் சரீரம் இந்த கெட்ட காரியங்களை செய்கிறதுலேயே நாட்டமாக இருக்குது. அதை இச்சிக்கிறது, அதை நாடுகிறது. இச்சிக்கிறதுன்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை. லஸ்டத்துன்னு ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை அளவு கடந்த விதத்தில், ஒரு அன்கண்ட்ரோலபிள் விதத்தில், கட்டுக்கடங்காத விதத்தில் நேசிக்கிறது. முடியல என்னால், நான் அதை அடைந்தே தீர்வேன்ற விதத்தில், அந்த விதத்தில் அந்த விதத்தில் விரும்புகிறது. அதை இல்லைங்க என்னானாலும் பரவாயில்ல, பொழப்பே கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு போகிறது. அதுதான் லஸ்ட்டு. மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணுதான்? இச்சிக்குதான். ஆனால் விசுவாசியின் நிலை என்ன? மாம்சம் இச்சிக்குது, ஆனால் ஆவி உள்ள இருந்துட்டு மாம்சத்துக்கு விரோதமாக இச்சித்து கொண்டிருக்கு. ரெண்டு சக்திகள் வேலை செய்துட்டு இருக்குது. ஒன்று மாம்சம், அதனுடைய சக்தி, அது வந்து பாவத்தை நோக்கி நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது, இச்சைக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. உள்ள ஆவியானவர், அவர் பரிசுத்த தேவன், அவர் மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறார். மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறார். இப்போ பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 25ஆம் வசனம் பாருங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் களவும். ஆனால் நாம் எப்படி நடக்கணும்னு ஆவிக்கேற்றபடி நடக்க வேணும் என்று சொல்லியிருக்குது. யாக்கோபுக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு அமைதியெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாராம்? வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறாராம். நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சிங்கன்னா பாருங்க, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷனில். The spirit that lives in us is there with jealous envy. வைராக்கிய வாஞ்சினா jealous envy. jealousனா கெட்ட விதத்தில் பொறாமை கிடையாது, இவன் நல்லா இருக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு, அப்படி கிடையாது. jealous envyனா வைராக்கிய வாஞ்சை. வைராக்கிய வாஞ்சைன்னு சொன்னால் ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் வைராக்கிய வாஞ்சை. எப்படியாவது அந்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இன்ஜினியராக கொண்டாடணும், நல்ல இப்படி கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும், பெரிய ஆளாக கொண்டாடணும், இப்படிலாம் மனசில் வச்சுருக்காங்க இல்லையா? வச்சு எவ்வளோ வேலை செய்கிறாங்க, பணத்தை சேர்த்து வச்சு கல்லூரிக்கு அனுப்பிச்சு படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள, ஒரு வாஞ்சை, எப்படியாவது பிள்ளைய கொண்டு வந்து பெருசாக்கிடணும், நல்லா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது. அது தப்பா கிடையாது. பிள்ளைக்கு அது புரியவே மாட்டேங்குது. என்ன இது எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு போ, காலேஜுக்கு போ, அதுக்கு போன்றாங்களே. அது விரோதி மாதிரி நினைக்கிறான் பெற்றோரை. படின்னு போட்டு நம்மளை போட்டு உயிரை வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியுது இப்படியே விட்டா கெட்டு போயிடுவான், நல்லா இவனை பாதுகாத்து இவன் பராமரித்து இவனை போய் அங்கங்கே அலைய விடக்கூடாது, இவன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கணும், கரெக்டாக அவனை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வைராக்கிய வாஞ்சை.
அப்போ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கார். நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மை குறித்து நம்ம வாழ வைக்க, நான் கெட்டு போகாமல் இருக்க, நான் பாவம் செஞ்சு அழிஞ்சு போகாமல் இருக்க, நான் என்னை கெடுத்து கொள்ளாமல் இருக்க, என்னை காப்பாற்றும்படியாக, பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை தரும்படியாக, மாம்ச இச்சைகளுக்கு விலகி நான் நடந்து கொள்ளும்படியாக, அதை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு உதவும்படியாக அவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். இன்னும் சிம்பிள் தமிழில் சொல்ல போனால், அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் என்னை வெற்றி பெற வைப்பதற்கு. வாழ்க்கையில என்ன வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவர் உள்ள இருந்துகிட்டு அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார். வெற்றி பெற வச்சே தீருவேன், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன்னு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? திருத்துவத்தின் மூன்றாம் நபர் திருத்துவ தேவன். அந்த திருத்துவ தேவன் மூன்றாம் நபர் பரிசுத்த ஆவியானவர் தேவனே. அவர் உள்ள இருக்கிறார். சும்மா வந்தார், ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறார். என்ன வேலையை? நம்ம கொண்டு போய் வெற்றியில நடத்த வேணும் என்கிற வேலையை. உங்களை காட்டிலும் அவர் அதில் தீவிரமாக இருக்கிறார். நம்ம அவ்வளோ தீவிரமாக இல்லை அதில், ஆனால் அவர் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அப்போ பாருங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு இழுக்குது. ஒன்று மாம்சம் இழுக்குது, இன்னொரு பக்கம் ஆவி இழுக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. யார் வின் பண்ணுவா? நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவி தான் வின் பண்ணுங்க. ஒரு விதத்தில் கரெக்ட் தான், ஆனால் தப்பு. ஆமாம், ஆவி வின் பண்ணுவார். ஏன்னா மாம்சம் ஆவின்னு இடத்துல எது பெருசு? ஆவிதான். ஆவியானவர் தான் பெரியவர், மாம்சத்தை காட்டலாம் ஆவியானவர் பெரியவர். அதனால் மேட்ச்னு வச்சா ஆவியானவர் வின் பண்ணிடுவார். ஆனால் நம்முடைய விஷயத்தில் ஆவி ஒரு பக்கம் இழுக்குது, மாம்சம் இன்னொரு பக்கம் இழுக்குது. யார் வின் பண்ணுவா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த பக்கம் கை கோக்குறீங்களோ அந்த பக்கம் தான் வின் பண்ண போகுது. அப்படின்னு சொல்கிறதுனால நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம கடவுள் மதிக்கிறார். நான் மாம்சத்தோட கை கோத்துட்டேன்னு வைங்க, நான் மாம்சத்தின் இச்சையின் வழியில் போகிறேன்னு கை கோத்துட்டேன்னு வைங்க, நான் இல்லை பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கடவுளுடைய நாமத்தை கெடுத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி நடந்துக்கிறேன், ஏன்னா இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வழியில் போனேன்னா, ஆவியானவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், ஆதாம் எடுத்து பழத்தை சாப்பிடும்போது அவர் சும்மா தான் இருந்தார். ஹலோ, ஒருத்தர் சொல்றார், ஒன்றும் இல்லையா, தட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? அதை எவ்வளோ சிம்பிளான வேலை. தட்டியும் விட்டுருக்கலாம், கையையும் முறிச்சிருக்கலாம், ரெண்டு வாயிலே போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஒன்றுமே பண்ணலையே. ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு? அவர் நம்மை தம்முடைய சாயலிலே உண்டாக்கி இருக்கிறார். தம்மை போல நான் சிந்திக்க வேண்டும், நான் தீர்மானிக்க வேண்டும், நான் செயலாற்ற வேண்டும். அவரை போல நான் தீர்மானத்துக்கு வரணும். என்ன மதிக்கிறாரு. நானே ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் மாம்சத்தின் வழியில் போறேன் தீர்மானத்தை எடுத்த பிறகு ஆவியானவர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாம்ச இச்சை என்னை இழுக்கும் போது எனக்கு புரியுது, இந்த மாம்ச இச்சை இழுக்குது, இதனுடைய சோதனை ரொம்ப பெருசா இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால, அவர் எனக்கு உதவியாளராக இருக்கிறபடினால நான் அவரோடு கைகோர்க்க போகிறேன். அவர் எனக்கு வெற்றியை தருவார். நான் கைகோக்கும் போது அந்த மாம்ச இச்சையினுடைய காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட பெரியவராக இருக்கிற ஆவியானவர் எனக்கு வெற்றியை தருவார். நான் தோற்க சான்ஸே கிடையாது. ஆனால் நான் கைகோக்கணும். நல்லா டி.எல். ஆஸ்பான் அந்த காலத்திலே சொன்னார் பாருங்க, சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. எது நடக்கும்? சூழ்நிலை சொல்றது நடக்குமா, வசனம் சொல்றது நடக்குமா? சிலர் சொல்றாங்க வசனம் சொல்றது தான் நடக்கும். தப்பு. வசனம் சொல்றது தான் நடக்கும்னா எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்லையும் வசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லாரும் படிக்கிறாங்க பைபிளை. ஆனால் வசனம் நிறைவேறலையே. எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கணும். நேரம் ஏன் நிறைவேறலைன்னா, படித்தாங்களே ஒழிய, ஏதோ வீட்டில் வச்சிருக்காங்களே ஒழிய, ஏதோ 2 சங்கீதம் டெய்லி வாசித்தாங்களே ஒழிய, இதை உண்மையாகவே விசுவாசித்து தங்கள் வாயினால் அறிக்கை செய்தவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது. சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறதில்லை, வார்த்தை சொல்றதும் நடக்க போறதில்லை. நீ அந்த சூழ்நிலை குறித்து என்ன சொல்லுகிறாயோ அதுதான் நடக்க போகிறது. நான் எந்த சைடில் போறேன்? நான் சூழ்நிலையின் சைடில் போயிட்டு, ஆமாங்க ஒரே கடனில் இருக்குது, கழுத்து வரைக்கும் முழுகியாச்சு, இன்னும் கொஞ்சம் போனால் மீதியும் முழுகிடும், ஜெபம் பண்ணீங்க. நல்லா எதுக்கு ஜெபம் பண்ணுற? சீக்கிரம் முழுகிறதுக்கா?
ஒருத்தர் சொல்ல என் கடனுக்காக ஜெபம் பண்ணீங்க. கடனுக்காக தான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியாச்சு, அது நல்லா இருக்குது. கடன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குதே, ஜெபம் பண்ணி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க வசனம் சொல்லியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது நிறைவேறணும். வசனம் சொல்லுது நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்குறவனாக இருப்பா. அப்போ நான் கடனில் இருக்கிறேன்னா நான் எந்திரிச்சு சொல்ல வேணுங்க, நீ கடன் வாங்குகிறவனல்ல, நான் கடன் கொடுக்குறவனாய் மாறுவேன். கடவுள் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி நான் கைகோர்க்கும் போது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கடவுளிடத்திலிருந்து உண்டாகிறது. இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய மாம்ச இச்சையாக இருந்தாலும் என்ன, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எங்கேருந்து உண்டாகிறது? ஆவியானவர் நமக்கு தர்றார். அப்போ ஒரு விசுவாசி ஆவியினால் நடத்தப்படுறாருன்னா இந்த விதத்தில் நடத்தப்படுறான். எப்படி நடத்தப்படுறான்? அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்து கொண்டு மாம்ச இச்சைகளை அவன் மேற்கொள்ளும்படியாக அவனுக்கு உதவி அவனை நடத்துகிறார். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.